கபடி 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 கபாஸ் 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 கபாஸ். இப்ப அதான் எதுவுமே சொல்றது இல்ல. 30 செகண்ட் தான். 30 செகண்ட் தான், எதுவும் சொல்றது கிடையாது. என்ன கிடையாது. ஒரு காலத்துல நாங்க விளையாடும் போதெல்லாம் ஐயோ அவசரப்பட்டுன்னு இல்ல 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க விளையாடும் போதெல்லாம் இல்ல அப்பயும் அதான் 30 செகண்ட் தான். அதான் இந்த கபடி கில்லி படத்தை பத்தி நான் நிறைய ஏமாத்துட்டேன்டா. விஜய் சார் வந்து கடைசி நிமிஷம் போராடும்ல, ஒரு 1 மணி நேரம் போராட்டு இருப்பா அப்படி அவரு. அந்த மாதிரி யாராவது போராடுவாங்க நினைச்சா ரைடர் அவுட் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. எஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னா ப்ரோ கபடி தான். சீசன் 11 ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி மறக்காதீங்க. இண்டிபெண்டன்ஸ் அன்னைக்கு ஒரு சூப்பரான ஆக்ஷன் நடக்குதுன்னா அது கண்டிப்பா ப்ரோ கபடிக்கு தான். ஸோ லாஸ்ட் இயர் நிறைய எதிர்பார்த்தோம், இந்த பிளேயர்ஸ் தான் இவ்வளவு போவாங்க அவ்வளவு போவாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த வருஷம் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு. பிகாஸ் வந்து லாஸ்ட் இயர் 3 பிளேயர் வந்து 2 கோடிக்கு மேல போயிருந்தாங்க. இந்த வருஷம் ஒரு முக்கியமான சீசன் அப்படின்னும் போது, அதாவது 11ஆவது சீசன் போது கண்டிப்பா எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் மேல நிறைய போக்கஸ் இருக்கு. இதுல வந்து யாரு கோடிகள்ல பொருள போறா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஆனா இந்த 2 கோடி 1 கோடி கிராஸ் பண்ற வேல்யூ ஐ மீன் அந்த மதிப்பு யாருக்கு இருக்குன்னா கேட்டகரி ஏ அண்ட் கேட்டகரி பி. அந்த கேட்டகரி ஏல இருக்க முதல் பிளேயர் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இல்ல ஓகே, யார் யாரெல்லாம் கேட்டகரி ஏ கேட்டகரி பி லிஸ்ட்ல இருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க பிஃபோர் த ஆக்ஷன். ஆலிநாள் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என்னுடன் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். கபடி கபடின்னு ஒரு வாட்டி எனக்கு சொல்றேன். எதுக்கு அந்த இது எப்படி நீ எடுக்கிறன்னு நான் பார்க்கணும். எதுவும் வேணாம், 30 செகண்ட் என்னடா நீ. சரி ஓகே ரைட் விடு. ஸோ எஸ், அதாங்க ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஒரு ஆக்ஷன் நடக்க போது. முன்னாடியே நாங்க இன்ட்ரோ கொடுத்துட்டோம். கேட்டகரி ஏ லிஸ்ட் உள்ள பிளேயர் பேர்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறது புரியுது. இந்த பேருக்காக தான் எல்லாருமே காத்துட்டு இருப்பாங்க. பவன் ஷராவத், எஸ், ஒரு சூப்பரான எல்லாருடைய ஃபேவரட் பிளேயரும் கூட இல்ல. ஆனா அவர் ஆக்ஷன்ல எடுப்பாங்க, திரும்ப அடுத்த வருஷமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. லாஸ்ட் இயர் 2 கோடி 60 லட்சத்துக்கு ஏலம் போன ஒரு நம்பர் 1 பிளேயர் அவரு. இப்பயும் நம்பர் 1 அவர் தான். இந்த வருஷம் சொன்னா பர்தீப் நர்வால் ஃபேன்ஸ் கோச்சுப்பாங்க. ஓ அப்படி வேற நம்பர் 1 ஆக்சுவலா நம்பர். இப்ப பாரு இந்த வருஷம் 3 கோடி போலாம்ல. வாய்ப்பே இல்ல. மொத்தம் டீம் பர்ஸ் 5 கோடி தான். ஒரே அதனால அமௌண்ட் இருக்கு 4 கோடி கிட்ட இருக்கு. 3 கோடி எல்லாம் இவருக்கே கொடுத்துட்டா அப்புறம் டீம் அப்ப 2 கோடி 60 லட்சம் போனார்ல. அப்ப இந்த வாட்டி எவ்வளவு போவாரு? டீம் நாசமா போச்சுல. இப்பலாம் சொல்லாதடா. பவன் ஷராவத் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான் செஞ்சிருவாங்க. பவன் ஷராவத்தை குத்தம் சொல்லல. பவன் ஷராவத் மேல ஃபுல்லாவே கொடுத்துட்டு காசை டீமை பில்ட் பண்ணாம விட்டு டீம் வந்து கடைசி பேசல. அது சரி, பவன் இல்லாட்டியே அவங்க 3 வருஷம் அங்கதான் இருந்தாங்க, அது வேற விஷயம். ஆனாலும் பவனை எடுத்ததுனாலே சரி நீ யோசிய. பவன் ஷராவத் மாதிரி ஒரு பிளேயர் நம்ம டீம்ல இருக்கும் போது நம்ம டீம் கான்பிடென்ட்டா இல்லையா? பவனுக்கு கான்பிடென்ட். ஆனா மத்தவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா மொத்த தொகையை கொடுத்துட்டீங்க அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க ரைட்டா? ஏன்னா ஒரு டீமுக்கு பர்ஸ் வேல்யூ 5 கோடி தானே. 5 கோடி அத 2.5 கோடி ஒரே பிளேயருக்கு கொடுத்துட்டா மத்த பிளேயர் எனக்கு என்ன சர்ப்ரைஸ்னா, கபடிக்குல நீங்க கோடிகள்ல நீங்க செலவு பண்றதே ஒரு சர்ப்ரைஸ் தான். புரியல, பண்ண மாட்டேன்றானுங்களே நிறைய. ஸ்போர்ட்ஸ் தானே. ஓகே ஸ்போர்ட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் சரி ஓகே, ரொம்ப கம்மி இல்ல. ஆமா ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா இப்போ கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா இப்போதைக்கு ரொம்ப வளர்ந்துட்டு வர ஸ்போர்ட்ஸா ப்ரோ கபடி இருக்கு. சோ கேட்டகரி ஏல நீங்க பவன் ஷராவத் சொல்லிருந்தீங்க. அடுத்து சுனில் குமார், ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் உடைய கேப்டன், சீசன் 9 உடைய முன்னாள் கேப்டன் சொல்லிங்க பரவாயில்ல. சீசன் 9ல டைட்டில் வச்சு கொடுத்திருக்காங்க தலைவன். சீசன் 10லயுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சு அந்த டீம். பட் ஏன் சுனில் குமார் ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. மேபி அபிஷேக் பச்சன் கேக்குறத பத்தி நான் FBM யூஸ் பண்ணிப்பாங்க. அதாவது அந்த கேட்டகரி ஏல இருக்கிற பிளேயர்ஸ்க்கு மேக்ஸிமம் FBM யூஸ் பண்ணுவாங்க. அதாவது RTM கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, இங்க கேள்விப்பட்டிருக்கேன். ப்ரோ கபடில வந்து FBM ஃபைனல் பிட் மேட்ச் அப்படின்னு ஒரு கார்டு இருக்கும். சோ எந்த டீம் எவ்வளவுக்கு எடுத்தாலும் பரவாயில்ல, இவங்க கிட்ட காசு இருக்கு, நல்ல அமௌண்ட் இருக்கு, ஐ மீன் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ண டீமுக்கு அப்படின்னா FBM யூஸ் பண்ணி திரும்ப தங்களோட டீமுக்குள்ள எடுத்துக்கலாம். சோ இதுதான் நடக்க போகுதுங்கிறது என்னோட ஒப்பீனியன் சுனில் குமாரை பொறுத்த வரைக்கும். ரைட். அடுத்து கிருஷ்ணன் தூல் இருக்காரு. கிருஷ்ணன் தூல் ஒரு எமர்ஜிங்கான டிஃபெண்டர். அத சொல்லு. கண்டிப்பா அவரையும் பட்னா பைரட்ஸ் வந்து FBM யூஸ் பண்ணி உள்ள எடுத்துருவாங்க. எல்லாரும் எடுத்தா எங்க தான் போறாங்க மத்த டீம்களா? ஏன்னா இவங்க எல்லாருமே வேல்யூ செக் பண்ணிக்கிறதுக்காக தான் ஆக்ஷனுக்குள்ள என்ட்ரி ஆவாங்க. இந்த 3 பேரும் இல்லாம 4வது இருக்காரு குமன் சிங், யூமும்பாவோட ரைடர். குமன் சிங்குக்கு வந்து கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு டீம் போகும். தமிழ் தலைவாஸ் போகிறதுக்கு வாய்ப்பும் முன்னாடி இருந்துருச்சு. பட் இப்ப எடுக்க மாட்டாங்க, கண்டிப்பா போக மாட்டாங்க. இன்னொன்னு குமன் சிங் வந்து அவ்வளவு ஒன்றும் எக்ஸ்ப்ளோசிவான ஒரு ரைடர் கிடையாது. மேபி யூமும்பா திரும்பவும் வாப்பா அப்படின்னு சொல்லி அவங்களே எடுத்துக்கிட்டதான் உண்டு. எனக்கு தெரிஞ்சு குமன் சிங் வந்து அவ்வளவு வேல்யூ எல்லாம் போக மாட்டாருன்னு. சோ இங்க வந்து சுனில் குமாருக்கு நல்ல வேல்யூ இருக்கும். ஒரு நல்ல டிஃபெண்டர், ஒரு நல்ல கேப்டனும் கூட. பவன் ஷராவத் திரும்ப 2 கோடி வாய்ப்பு அதிகமா இருக்கு. சோ இந்த மாதிரியான பிளேயர்ஸ்க்கு வந்து இது நடக்க இருக்கு. இது வந்து இந்தியன் பிளேயர்ஸ் மட்டும் தான். இது இல்லாம ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வேற இருக்காங்க 2 பேர். நம்ம கடைசியில் சொல்லுவோம். இன்னும் இருக்கிற மிச்சம் இருக்கிற 2 பேர் சொல்லிருங்க. சோ அடுத்த 2 பேர் வந்து சச்சின் அண்ட் மணிந்தர் சிங். 2
2 பேருமே வெட்ரான் ரைடர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். சச்சின் தன்வர் தனியா பட்னா பைரட்ஸை காப்பாத்தி வச்சிருந்தாரு, மனிந்தர் சிங் தனியா பெங்கால் வாரியர்ஸை காப்பாத்தி வச்சிருந்தாரு. இப்ப 2 பேரும் யாரு காப்பாத்த போறாங்கன்னு எனக்கு தெரியல. அதே பட்னா பைரட்ஸ் பெங்கால் வாரியர்ஸ் தான் திரும்ப எடுப்பாங்க, வாய்ப்பு இருக்கு. பெங்கால் வாரியர்ஸ்க்கு தான் வேலையே. மனிந்தர் சிங் சீசன் பை சீசனா ரிலீஸ் பண்ணுவாங்க, FBM யூஸ் பண்ணி எடுத்தாங்க. அதான் வேற டீமுக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க இவங்க. எதுக்கு அப்புறம் நீங்க வெளில விடுறாங்க? இல்ல அவங்க விடுறது இல்ல, இப்பலாம் பிளேயர்ஸ் சொல்லிடுறாங்க நான் போயிட்டு என் வேல்யூ எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வரேன். இப்ப அது இல்லனா என்ன பண்ணுவாங்க நீ சொல்ற மாதிரி? இல்ல மனிந்தர் சிங் ஒரு நல்ல பிளேயர், எடுக்க வாய்ப்பு இருக்கு. பட் இப்போ கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டாரு, அதனால வேல்யூ மட்டும் கம்மியாகும். லாஸ்ட் டைம் வந்து 2 கோடிக்கு மேல போயிருந்தாரு, இவர் 1.5 கோடி அவ்வளவுதான். அப்ப 1/2 கோடி இங்க போகுது இல்ல, 50 லட்சம் கம்மியாகுது இல்ல? ஆமா கம்மியாகுதான். அப்ப என்ன மைண்ட் செட் ஆகும்? அடுத்ததான் சச்சின் பக்கம் வந்தோம் அப்படின்னா, சச்சினுக்கு வந்து தமிழ் தலைவாஸ் போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம முன்னாடி வீடியோலயுமே சொல்லியிருந்தோம், தமிழ் தலைவாஸ் போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இந்த சீசன். இந்த அளவுக்குலாம் ஓட்டாங்க ஆல்ரெடி கழுவி ஊத்தி இருக்காங்க உங்களுக்கு. ஆமா பின்ன என்ன, நான் உண்மையை சொல்றேன். ஏன்டா தமிழ் பிளேயர்ஸ் வாய்ப்பு கொடுக்க சொல்லு, நம்ம ஸ்டாராவது நிப்போம். அதெல்லாம் கொடுக்கறது இல்லாம சும்மா எடுத்தது யாரை நிப்பாட்டி வைக்க வேண்டியது, கபடி கபடின்றதுக்கு முன்னாடி அவுட் ஆகி வெளில அனுப்ப வேண்டியது எல்லாம் தேவையாது. நான் கமெண்ட்ஸுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லப்பா, நான் உண்மையா சொல்றேன். தமிழ் தலைவாசுக்கு நிறைய தமிழ் பிளேயர்ஸ் வாய்ப்பு கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணீங்கன்னு நான் கேட்கறேன். பட் தெரியல, சச்சின் தன்வர் கண்டிப்பா ஒரு நல்ல ரேட்டிங் தெரியலையா? நான் முடிச்சு பேச தெரியலங்கிற நீயே சொல்ற. தமிழ் தலைவாசுல உனக்கு தமிழ் பிளேயர் இல்லாதது உனக்கு வருத்தமா இல்லையா? இல்ல அது கரெக்ட் தான், பட் அது நாம முடிவு எடுக்க முடியாது. ஓகே, மேனேஜ்மெண்ட் தப்பா முடிவு எடுத்தா தோத்தும் போறாங்க. அவர் தமிழ் தெரியும் நினைக்கிறேன், கூட்டு வச்சு பேசுவோமா? சரி, ஓகே ஓகே ஓகே. சச்சின் தன்வருக்கு வாய்ப்பு இருக்கு. இது இல்லாம ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் 2 லெஃப்ட் கார்னர் டிஃபெண்டர்ஸ் இருக்காங்க, ரொம்ப ஃபேமஸானவங்க. பிகேல பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 டிஃபெண்டர் அவர் தான், ஃபசல் அட்ராச்சலி. ஃபசல் அட்ராச்சலிக்கும் ஒரு நல்ல வேல்யூ இவங்க கண்டிப்பா இருக்குன்னு நான் நம்புறேன். அண்ட் கூடவே முகமது ரெசா சிஎன்ஏ. முகமது ரெசாவை பொறுத்த வரைக்கும் ப்ரோ கப்டின்னு சொன்னா இப்போ அந்த மனுஷன் தான் பெரிய வேல்யூ. எல்லாருக்கும் 2 கொடுத்தாங்கன்னா எங்கடா போறது? எல்லாமே ஒவ்வொரு டீம் 2 கோடி கொடுப்பாங்கன்னா ஒரே டீம்லாம் கொடுத்து எடுக்க முடியாது, 2 பேர் தான் எடுக்கணும். அதான் பாக்குறேன். அப்ப எங்க கோடி, இப்ப எங்க போகும்? 5 கோடி தான் இல்ல இது. எனக்கு தெரிஞ்ச இந்த டைம் வந்து முகமது ரெசா பல ரெக்கார்டை உடைக்க வாய்ப்பு இருக்கு. மேபி பவன் ஷராவத்தோட அந்த 2 கோடி 60 லட்சம் ரெக்கார்டையும் இவர் உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. சொல்லி வைக்க மாட்டாரு, இன்னும் கொஞ்சம் அதிகமா போட்டு எடுங்க, நான் நிறைய பண்றேன். நகி கிடையாது, கிளம்புன்றவங்க. அவ்வளவுதான். ஸ்டார் பிளேயருக்கு இந்த மரியாதைனா என்ன இருக்கு? ஏன்னா முகமது ரெசா டிஃபென்ஸ் மட்டும் இல்ல, ரைடிங் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய பிளேயர். லாஸ்ட் சீசன் 99 டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாரு தனியால. 100 அடிச்சிட்டு வரும், அடிக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அந்த வேல்யூ அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் நம்ம கேட்டகரி ஏ பிளேயர்ஸ் லிஸ்ட் பார்த்தோம். அது எல்லாமே ஸ்டார்டட் வந்து பேஸ் பிரைஸா 30 லட்சத்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீ சொல்ற மாதிரி கோடிகள் கோடிகள் கோடிகள்னு பிறந்துட்டு இருப்பாங்க, அது ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் கேட்டகரி பி பக்கம் வருவோம். இவங்களுடைய பேஸ் பிரைஸ் ஸ்டார்டட் வந்து 20 லட்சத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுல இருக்கக்கூடிய அந்த கீ பிளேயர்ஸ் யாராருன்னு பாத்தீங்கன்னா தம்பி சொல்றா. கேட்டகரி பியை பொறுத்த வரைக்கும் ஆஷிஷ் நர்வால் அவர் இருக்காரு. ஸோ ஆஷிஷ் நர்வால் வந்து இப்போதான் எமர்ஜ் ஆயிட்டு இருக்க ஒரு ஆல்ரவுண்டர். அது இல்லாம ரோஹித் குலியா ஆல்ரவுண்டர், விஜய் மாலிக் அப்படிங்கிற ஆல்ரவுண்டர், அண்ட் விஸ்வநாத் வி அப்படிங்கிற தமிழகத்தை சேர்ந்த ஆல்ரவுண்டர். சோ இந்த 4 பேரும் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில கேட்டகரி பி லிஸ்ட்ல இருக்காங்க. அண்ட் தென் சோம்பிர் குலியா டிஃபெண்டர், விஷால் பரத்வாஜ் டிஃபெண்டர், மோஹித் டிஃபெண்டர், அண்ட் கூடவே வந்து பாத்தீங்கன்னா சுபம் ஷெண்டே அப்படிங்கிற டிஃபெண்டர். சோ இந்த 4 பேருமே டிஃபென்ஸ் கேட்டகரியில இருக்காங்க. அண்ட் இவங்க கூட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபெண்டர்ஸான சாகுல் குமார் அண்ட் சுர்ஜித் சிங் இவங்களுமே இந்த கேட்டகரி பிக்கான டிஃபெண்டர்ஸ் லிஸ்ட்ல இருக்காங்க. அண்ட் இது இல்லாம வைபவ் காஜேங்கிற இன்னொரு டிஃபெண்டருமே இருக்காரு. அண்ட் ரைடர்ஸ்ல மஞ்சித் தாகியா, பரத் ஓடா, பர்தீப் நர்வால், அஜின்கியா பவார் அண்ட் சித்தார்த் தேசாய். சோ இந்த பிளேயர்ஸ் எல்லாம் ரைடர்ஸ்க்கான லிஸ்ட்ல இருக்காங்க கேட்டகரி பிஏ பொறுத்த வரைக்கும். ஐயோ, பர்தீப் நர்வாலும் அஜின்கியா பவார் எப்ப அந்த கேட்டகரி பில வந்தாங்க? போன வருஷம் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல, கேட்டகரி பிக்கு தள்ளிட்டாங்க. ஸ்டார் பிளேயர் அவங்களா? அவங்க ஸ்டாரா? அவங்க ஸ்டார் பிளேயர் தான். பர்தீப் தான் ப்ரோ கபடி போக்கிரி படத்துல கிளைமாக்ஸ் விஜய் பிரகாஷ் ராஜ் சொல்லப்பட்டு கிரிமினல்ஸ் அவனுங்க, அப்புறம் ஒன்ன மாதிரி போலீஸ்கார நிறைய பேர் உருவாக்க முடியும், கிரிமினல்ஸ் உருவாக்க முடியுமா? பொத்தி பொத்தி வளர்க்குறாங்க, அவங்க ஸ்டார். அவங்க இது எல்லாமே அக்செப்டபிள் தான். பட் இங்க வந்து ஐபிஎல் மாதிரிலாம் கிடையாது. ப்ரோ கபடியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் பர்ஃபார்மன்ஸை வச்சு அவங்களோட பேஸ் பிரைஸ் அந்த கேட்டகரியை வந்து கம்மி பண்ணி விட்டுருவாங்க. நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்கன்னா நல்ல இடம் கிடைக்கும். என்னங்க நியாயம் இதெல்லாம்? ப்ரோ கபடியில என்னங்க நடக்குது? நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ற பிளேயருக்கு என்ன அது ஏதாச்சும் கொடுக்கணும்ல, அதனால அது பட் இருந்தாலும் ஸ்டார் பிளேயரை கொண்டு போய் நீங்க கேட்டகரி பில வைப்பீங்களா? இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் அங்கதான் இருக்கும். இந்த வருஷம் செதற விடுவார் தலைவர் உனக்கு இருக்குது இந்த வருஷம். ஓகே, இதுக்கு 3 தடவை சொல்லுவேனே. இப்போ நம்ம சொன்ன லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸ் கேட்டகரி பி லிஸ்ட்ல இருக்கிறவங்க தான். சோ முதல் நாள் ஆக்ஷன், அதாவது ஆகஸ்ட் 15 அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரி ஏ அண்ட் கேட்டகரி பி மட்டும் தான் சோல்ட் ஆக போறாங்க. அதாவது ஆக்ஷனுக்கு வர போறாங்க. அதுல யாரு கோடிகள்ல பறக்க போறா, யார் வந்து லோவஸ்ட் அமௌண்ட்ல இருக்க போறான்றது அன்னைக்கு தெரியும். அந்த ஃபர்ஸ்ட் டேல யாராச்சும் இதுல இருந்து அன்சோல்ட் ஆனா கூட 2வது நாள் வந்து திரும்பவும் சொல்ல வாய்ப்பு இருக்குல்ல, ரிவைஸ்ட் ஆக்ஷனுக்குள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2வது நாள் அதாவது ஆகஸ்ட் 16 அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரி சி அண்ட் கேட்டகரி டி பிளேயர்ஸ் வந்து ஆக்ஷனுக்குள்ள வருவாங்க. அண்ட் அதே தொடர்ந்து லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அன்சோல்ட் ஆன பிளேயர்ஸ் யாராச்சும் வேணும் அப்படின்னா இப்ப நம்ம ஐபிஎல் நடக்கும்ல அதே மாதிரி வேணுங்கிறவங்களை திரும்ப கொண்டு வந்து திரும்ப ரிவைஸ்ட் ஆக்ஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ அதுலயுமே மேபி
நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் ஏலத்துக்கு போக வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்தெந்த டீம் யாரும் எடுக்க போறாங்க அப்படிங்கறத. எஸ், இதே மாதிரி நம்ம கபடி வீடியோ முன்னாடி போட்டிருந்தோம், அதுக்கு பயங்கரமான சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப நன்றி. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இந்த ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம திரும்ப ஒரு வீடியோ போட போறோம். அதுக்கும் நீங்க சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. ஆல் ஸ்போர்ட்ஸ்க்கு தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா எல்லா ஸ்போர்ட்ஸையும் கவர் பண்ணி வழக்கம் போல எல்லா அப்டேட்ஸும் பக்கா கொடுக்க சிட்டி அண்ட் நிதிஷ் காத்துக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ சோ மச்.